ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. இன்னைக்கு 8 மந்த்க்கு மேல இருக்க பேபிக்கான ஒன் டே மீல் பிளானோட ஐடியா தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே 8:30 to 9:30 மேக்ஸிமம் 10 o'clock குள்ள கொடுக்க ட்ரை பண்ணிடுவேன். டெய்லி இட்லி தோசை கொடுக்காம ஒரு நாள் பேன் கேக் அந்த மாதிரி கொடுப்பேன். 2 ஸ்பூன் வீட் ஃப்ளவரை கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி தண்ணி லைட்டா ஊற்றி லம்ஸ் எதுவுமே விழாம கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து லைட் கன்சிஸ்டன்சிக்கு வேணா, கொஞ்சம் திக்காவே மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சத்து மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சத்து மாவு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ராவாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பேன் கேக்லலாம் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கும் நிறைய குழந்தைங்க வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சத்து மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து அந்த உருண்டை எதுவுமே விழுந்துடாமல் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஈவனாக வேகும். ஸோ அதுதான் வந்து பாப்பாக்குமே டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணியும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த கரண்டியில் இப்படி கீழே ஊற்றும் போது அந்த மாவு வந்து கீழே வரணும், அவ்வளோதான். கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக வந்து நம்ம தோசை ஊத்தாப்பா ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்டு லைட்டாக வந்து கீயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கீயை இது பண்ணாமல் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாலே அது ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். ஒரு தோசைக்கல் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிளான ஒரு பேன் கேக். நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணல. நம்ம நிறைய யூடியூப் சேனலில் பார்க்கும்போது எக் எல்லாமே வந்து அப்படியே உடச்சி ஊற்றி போடுவாங்க. சில பேபிஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. நிறைய பேபிஸ் வந்து அதை ஒமிட் பண்ணிடுவாங்க. இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், பட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனில் பாப்பாக்கு வந்து செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீட் ஃப்ளாருக்கு பதிலாக நீங்கள் ராகி ஃப்ளார் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சத்து மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மக்கானா பவுடர் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலுமே இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். 3 மினிட்ஸ்லேயே ஒரு சைட் ப்ராப்பராக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. பேன் கேக்கை பொறுத்தவரை நம்ம வந்து ஊத்தாப்பம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றுறதுனால நல்லா ப்ராப்பராக வேகணும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து ஒரு எக் கொடுத்துருவேன். ஒரு 11:30 to 12:30 கொடுத்து முடிச்சிருவேன். கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் போட்டு முட்டை உடையக்கூடாதுன்றதுக்காக பாப்பா கொடுத்துருவேன். ஸோ சில டைம் வந்து ஃபுல் ஹோல் எக்கும் சாப்பிடுவாங்க, சில டைம் வந்து வெறும் எக் ஒயிட் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக பாப்பாவோட மூட் பொறுத்து தான். ஸோ சாப்பாடோட நான் எப்போவுமே முட்டை கொடுக்க மாட்டேன். பிகாஸ் சாப்பாடை வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இதை வந்து மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி கொடுத்துருவேன். லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 அந்த டைமில் இருக்கும். அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ காரைக்குடி என்னோட நேட்டிவ். ஸோ அந்த சைட்லலாம் வந்து கத்திரிக்காய் கோஸ்மல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். அதனால வந்து அதுதான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு 8 மந்த் 8.5 மந்த்க்கு மேலே போயிட்டீங்கன்னா பாப்பாக்கு தாராளமாக இது வந்து லஞ்சில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். என்னன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சுட்டு குக் பண்ணிடணும். அந்த கருப்பு பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிடணும். குட்டி குட்டியாக வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை தக்காளி, சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட். ஈஸியாக பாப்பாக்கு வந்து லஞ்சை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கருப்பு வந்து அவ்வளோவா வந்து பிடிக்காது. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கூட நீங்கள் வந்து பாசிப்பருப்போ இல்லை துவரம் பருப்போ அதையுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டு இந்த கத்திரிக்காவை நம்ம குக்கரில் வைக்கும் போது அந்த பருப்பையுமே போட்டு நம்ம வைக்கும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து ஆட் ஆனா இருக்கும். பருப்பு இருந்தாலும் பாப்பா கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க, பருப்பு இல்லைனாலும் சாப்பிடுவாங்க. அப்படின்றதுனால இன்னைக்கு நான் பருப்பு வந்து ஊற வைக்கல. ஸோ இது வந்து நீங்கள் ஊற வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பேபிக்கு 8.5 மாதம் ஆனாலுமே இன்னும் பியூரியா கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, மசிச்சு கொடுத்தா அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து அவங்க போகிற போக்குக்கு தான் நம்ம போகணும், நம்ம போகிற போக்குக்கு குழந்தைங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பீடியாட்ரிஷியன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேயே வந்து மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் சில குழந்தைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி 8.5 மந்த்ஸ் வரைக்கும் பியூரி விரும்புவாங்க. சரி, எல்லா குழந்தையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தை எப்படி இருக்கோ அதை நீங்கள் ரசிங்க. பியூரியாவே கொடுங்க. பியூரியா கொடுத்து ஒரு நடுவில் ஒரு வாய், இல்லைனா ஸ்டார்டிங் ஒரு வாய் வந்து நீங்கள் வந்து மசிச்சு கொடுத்து ட்ரை பண்ண பாருங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களா சாப்பிடுது, நம்ம குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி உங்களை நீங்களே டென்ஷன் ஆக்கி அந்த டென்ஷனை பாப்பாவுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்கள் பாப்பாவை அதனால இன்னொரு பாப்பாவோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. வெயிட் கெயினாக இருக்காங்க, நம்ம பாப்பா ஒல்லியாக இருக்காங்க, அந்த பாப்பா நல்லா மென்று சாப்பிட்றாங்க, மேஷ் பண்ணி கொடுத்தாலே சாப்பிட்றாங்க, நம்ம பாப்பா பியூரியா தான். உங்கள் பாப்பா எப்படி இருக்காங்களோ அதை ரசிக்க பழகுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அந்த டேவே போகும். 2 விசிலுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மசிச்சு விட்டுட்டா கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆகிடும். நம்ம நார்மல் வடிக்கிற சாதத்தில் இதை கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு பாப்பாக்கு கொடுத்துருவேன். இந்த கோஸ்மல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நைட்டுக்கு இட்லி தோசை கூட பாப்பாக்கு வச்சு கொடுத்துக்கலாம்.
இதை சாப்பிட்டு முடிச்சோன்னா பாப்பா வந்து ஒரு 32 இல்லைனா ஒரு 1 hour கிட்ட லாங் நேப் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்காக வந்து பால் கொஞ்சம் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்கோட சேர்த்து ஒரு 4லேருந்து ஒரு 5 திராட்சை பழம் வந்து கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வாட்டர்மெலன் இருந்தால் வாட்டர்மெலன், என்ன ஃப்ரூட் வீட்டில் இருக்கோ அது இல்லைனா கொஞ்சம் ஆப்பிள் இருந்ததுன்னா ஆப்பிள், அந்த மாதிரி எது இருக்கோ கொஞ்சம் பாலோட சேர்த்து பாப்பாவுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து கொடுத்துருவேன். நைட் டின்னர் ஒரு 7:30 to 9 o'clock கொடுக்க பார்ப்பேன். நானும் 8:30 கொடுக்க பார்ப்பேன். பட் ஆனால் பாப்பா வந்து இப்போ வளர்ந்துட்டதுனால ரொம்ப சேட்டை பண்ணாங்க. ஸோ 9 o'clock கொடுக்க பார்ப்பேன். இட்லி சாம்பார் பாப்பாவோட ஃபேவரட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இட்லி கார சட்னி, இது வந்து ஒரு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தோசையாக கொடுக்கறத விட இட்லியாக கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, மார்னிங்கே வந்து கொஞ்சம் வெஜ்ஜிஸ் வந்து நிறைய சேர்த்ததுனால இப்போ வந்து வெறுமனே வந்து லைட்டாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டோம்னா நல்லா குழஞ்சு வந்துடும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் போட்டு தாளிச்சிருவேன். ஸோ இட்லி அண்ட் சாம்பார் வந்து பாப்பாக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாஸ் ஆஃப் பால் வந்து குடிப்பாங்க. இப்படி தான் செடியனோட 1 day ஃபுட் சாட் வந்து போகும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃபுட் சாட்டை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாப்பாவோட டே இன் மை லைஃப் பார்க்கலாம்.